வணக்கம் தோழர்களே. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் மூழ்வதற்கான ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் இந்தியாவில் நிலவிட்டு இருக்கு. எல்லையோரம் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் பதற்றத்தில் இருக்கிறார்கள். எல்லையில தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. நேற்று இரவு மட்டுமே 8:30க்கு மேல விடிய விடிய ட்ரோன்களை பறக்க விட்டு ட்ரோன் வெடிகுண்டுகளை பாகிஸ்தான் இந்தியாக்குள்ள அனுப்பிட்டே இருக்கு. இதை பார்த்து தடுத்து 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 அதை செயலிழக்க செய்துட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கிற ராணுவம். இதுல இன்னைக்கு இந்திய ராணுவம், இந்திய அரசு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. போலி செய்திகளை பரப்பாதீர்கள், பொய் செய்திகளை பரப்பாதீர்கள், உண்மை செய்திகளை மட்டும் பேசுங்கள் அப்படின்னு கடுமையான ஒரு உத்தரவை போட்டிருக்கு. அதெல்லாம் ரைட்டு தான். யூடியூப்ல சாமானிய ஆட்கள் பேசினாங்கன்னா அது கொடூரமான செய்தியா தெரியும். ஆனா இந்தியாவில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் இந்த பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாம பொய் செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறது. அவங்க மேலாம் ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், முக்கியமான தொலைக்காட்சிகள், இந்த சமூக வலைத்தளங்கள்ல வரும்ல, சும்மா உட்டாலங்கடிக்கு அனுப்பி விடுவான்ல, உக்ரைன்ல நடந்த போர்க்காட்சி, இங்க காசால நடந்த போர்க்காட்சி, இந்த பக்கம் ஈரான் மேல நடந்த போர், இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து தூசி தட்டி அது பூரா பாகிஸ்தான்ல நடந்த மாதிரி, பாகிஸ்தான் அழிஞ்சு போச்சு, பாகிஸ்தான் முடிஞ்சு போச்சு, பாகிஸ்தான் இல்ல, மக்களை அப்புறம் முடிச்சிட்டோம் நாங்க, இனியெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களாம் வேற லெவல் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறது சாமானிய நெட்டிசன்களுக்கு சரிதான். ஆனா பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஊடகங்கள் அது உண்மையா பொய்யான்னு கூட செக் பண்ணாம மொத்தமா உள்ள போட்டு அப்புறம் ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் இல்லையா இது காசால் நடந்தது, பாலஸ்தீனத்தில் நடந்தது, இது ஈரான்ல நடந்தது, இது உக்ரைன்ல நடந்தது, இது மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இங்க இருக்கிற மீடியாக்கள் தள்ளப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பதற்றமான சூழ்நிலையில 2 நாடுகளும் இருக்கு. அதுல இந்தியாக்குள்ள 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்தது அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அந்த ட்ரோன்களை செயலிழக்க செய்ய முடியாம 1-2 ட்ரோன் விழுகும் இல்லையா, அதுல பலரும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதுல பஞ்சாப்ல மட்டும் 3 பெண்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. பஞ்சாப்ல இருக்கிற அமிர்தசரஸ் ரொம்ப முக்கியமான ஊர். இந்த அமிர்தசரஸ்ல ரெட் அலர்ட் விட்டுருக்கு இந்திய அரசு. ரெட் அலர்ட் ஏன் விட்டுருக்காங்கன்னா, நிறைய ட்ரோன்ஸ் அமிர்தசரஸை நோக்கி வீசப்பட்டுக்கிட்டு இருக்கு, நிறைய குண்டுகள் வந்துட்டு இருக்கு, ட்ரோன் குண்டுகள் வந்துட்டு இருக்கு. அதனால ரெட் அலர்ட் விட்டு இங்க இருக்கிற மின்சாரத்தை புறம் துண்டிச்சு மக்களை புறம் பாதுகாப்பான இடத்துல இருக்கும்படியா அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சூழல் அங்க இருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னா, விமான நிலையங்களை குறிவைத்து தாக்குவதற்கான வேலையில இறங்கியிருக்கு. இந்தியாவில் இருக்கிற அந்த பார்டர்ல இருக்கிற 24 விமான நிலையங்கள் இப்போ ராணுவத்தினுடைய கண்ட்ரோல்ல வந்திருக்கு. ஏன்னா அவங்க விமான நிலையத்தை குறி வச்சு தாக்குறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டை இந்தியா வைக்குது. எதை வைக்குது? பாகிஸ்தான் விமான போக்குவரத்தவே கேடயமா பயன்படுத்துறாங்கன்னு. அது எப்படிப்பா விமான போக்குவரத்தை கேடயமா? நீங்க 2 நாட்டுக்கு இடையில பெரிய அசாதாரண சூழ்நிலையோ போரோ இருக்குன்னா முதல்ல விமான இதெல்லாம் தடை பண்ணணும், வான்வெளியில பறக்கிற தடை பண்ணணும். இவங்க எதிரி நாடு போடுற ஒரு குண்டுல அவங்க மேல பாதிப்பு ஏற்படலாம் இல்லையா, ஒரு ராக்கெட்லயோ ஒரு ட்ரோன்லயோ அங்க இருக்கிற மொத்த மக்களுக்கும் உயிர் சேதம் ஏற்படலாம். அதனால முதல்ல தடுத்திருக்கணும். ஆனா அதை செய்யவே இல்லை பாகிஸ்தான் அரசு என்று இந்தியா குற்றஞ்சாட்டிட்டு இருக்கு. அப்ப அதையே கேடயமா பயன்படுத்தி அவங்க உள்வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் சேர்த்து வைக்கிறாங்க. பாகிஸ்தான் 20 நகரங்களை குறிவைத்து தாக்குவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லையோரம் இருக்கிற 20 நகரங்களை. பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், இந்த மாநிலங்கள் எல்லாம் மிகப்பெரிய பதற்றத்துல இருக்கு. அதுலயும் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாபினுடைய எல்லையோர பகுதியெல்லாம் நேரடியாக இறங்கி துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சு சண்டை போட்டிருக்கான் பாகிஸ்தான்ல இருந்து. இது ஒரு பெரிய அச்சத்தை, பதற்றத்தை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால எல்லையோர மாநிலங்கள்ல பெரும்பாலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அமிர்தசரஸ்ல இருக்கிற பொற்கோவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு தான் லைட்டை பூரா அமைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கு. அப்ப அவ்வளோ பெரிய அசாதாரண சூழல்ல ரெட் அலர்ட் கொடுத்து கவனமாயிருங்க அப்படின்னு அரசு வச்சிருக்கு. ஆக போர்ல எல்லை பகுதி பதற்றமா இருக்கு, மக்கள் பயத்துல இருக்கிறாங்க, அச்சத்துல இருக்கிறாங்க. 3 மணி நேரத்திற்கு மேலாக இன்றைக்கு மோடியும் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களோடு 3 மணி நேரத்துக்கு மேல அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்துட்டு போவது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க, பேசி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடையில விழுந்த ட்ரோன்களை எல்லாம் ஆய்வு செய்கிற போது துருக்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்த ட்ரோன்ஸா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஆக மொத்தம் பதற்றத்துல இருக்கும். ஆக மொத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த இது நகருது.
போரை நோக்கி 2 நாடுகளும் நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா நாடுகளும் எங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா, நாங்க இதுல தலையிட மாட்டோம் அப்படின்னு கை விரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த கட்ட போர் நகர்வாக இருந்தால் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க என்பதற்காக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், செயல்பாட்டாளர்கள், சமூகம் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள், அன்பு இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. போரால சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. எனவே ஒன்றிய அரசு இதுல கவனம் எடுத்துக்கணும், நம்ம மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில நீங்க இதுல முடிவெடுத்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் கவனம் பெற்றிருக்கு. அதுவும் மக்கள் நிறைய பேர் அந்த அறிக்கையில பெட்டிஷன்ல சைன் பண்றாங்க. நானும் இதை ஏத்துக்கிறேன், நானும் இதை ஆமோதிக்கிறேன், பார்த்து செய்யுங்க, மக்கள் தான் பாவம். ஏன்னா அதிகாரம் ஜெயிச்சுட்டு கை குலுக்கிட்டு போயிடுவாங்க, ஆனால் சாமானிய மக்கள் பாவம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.